ஒரு நபர் இருந்தார். அவருக்கு சர்க்காருடைய தர்பாரை போய் பாருன்னு ரொம்ப ஆசை. 7 மணிக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சர்க்காருடைய ரவுதாவை எப்படியாவது போய் அடைஞ்சிட்டு ஒரு கப்பல் ஒண்ணு கிளம்புச்சு அவர் ஊர்ல இருந்து மதீனாவும். அதுல நிறைய ஹாஜிகள்லாம் ஏறினாங்க. இவரு 7 மனிதர் விட்ட காசு கிடையாது, கப்பல்ல டிக்கெட் வாங்குறாங்க. இவரும் போய் மறைஞ்சு உட்காந்துக்கிட்டாரு யாருக்கு பக்கத்துக்கு. கடைசியா அந்த டிக்கெட் செக் பண்றவர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இவரு புடிச்சிட்டேன். புடிச்சு காசு கொடு, டிக்கெட் எங்கன்னு கேட்கும். டிக்கெட் எடுக்க காசு இல்லை, எனக்கு மதீனா போகணும்னு ஆசையா இருக்கு. வாய்ப்பே இல்லை, டிக்கெட் இல்லாம நான் ஏத்த முடியாது. எவ்வளோ ஒரு கெஞ்சி பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யாராவது காசு கொடுங்க மதீனா போ. யாரும் காசு கொடுக்கல. அவரை கப்பலை விட்டு வெளியே தள்ளி விட்டாங்க. வெளியில வந்துட்டார். வெளியில வந்து ஒரே அழுக ஆரம்பிச்சவர் சொன்னாரு, யாரு சொல்லுண்டா, இந்த கப்பல் அங்க வரதுக்கு முன்னாடி நான் மதீனாக்கு வரணும். இந்த கப்பல் அங்க வருவதற்கு முன்னாடி நான் மதீனாக்கு வரணும். அப்படி நடக்கல, இந்த ஊர்ல போய் தெரு தெருவா சொல்லுவேன். அவங்க பணக்காரங்களுடைய நபி, அவங்க காசு வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அவங்கள போய் பார்க்க முடியும். ஏனெல்லாம் பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லிடுவேன். யார சொல்லுண்டா, நான் என்ன செய்து மதீனாக்கு வரணும். அவங்க ஆத்தாமை தாங்காம புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த கவலையிலேயே ஒரு செஞ்சுட்டு தக்பீர் கட்டுறாரு. பின்னாடியே ஒரு கை வந்து தொடுது. அவர் திரும்பி பார்த்து யார் நீங்கன்னு கேட்டாங்க. ஒரு இங்க செஞ்சுட்டா வா போய் மதீனால தொடும். கண்ணு திறந்து பாக்குறாங்க, மதீனால சர்க்காருடைய தர்பாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கேட்டா யாரு நீங்க? மாதா ஹில்லர் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல உத்தரவு வச்சு இந்த உம்மத் அங்க நிக்கிறாரு, அவரை கூட்டு மதீனாக்கு வாங்க. அவரை கூட்டு எங்க வாங்க? நம்மளுடைய கல்புல அந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை தேடி தேட்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை தேடி நம்ம கல்புல என்ன கிடையாது. அப்படி தேட்டம் இருந்தால் முகமது ரசூலுல்லாஹ் கூட்டிருப்பாங்க. அவங்க உலகம் ஃபுல்லா சுத்தணும்னு நினைக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார் சுத்தணுங்கிற ஆசை வரல நமக்கு.